இங்க ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரு பத்திரிகையில் விட்டுருக்காரு, எடப்பாடி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல எடப்பாடி ஒரு முழுகும் கப்பல், அதில் யாரும் ஏற மாட்டார்கள், நன்றி மறந்த துரோகி ஆற்றினால் தான் அதிமுக காப்பாற்ற முடியும். நல்ல உங்கள்கிட்ட நான் சில விளக்கங்களை சொல்ல கடைபெற்றுகின்றேன். எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. அப்பா இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணவர், தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலனா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். எல்லாம் புரிஞ்சுங்க. அண்ணா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். அம்மாவை முதலமைச்சர் ஆக்கினீர்கள், அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள், அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். நாங்களா துரோகம் செஞ்சோம், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்கன்னு. நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்லை. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க. 89ல இதே மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நீங்க இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே. நீங்க எல்லாம் கட்சியில் விட்டு அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல, அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல. அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க? யாருக்கு வேலை செஞ்சார்? யாருக்கு வேலை செஞ்சாரு? நீங்களே சொல்லுங்க. வெண்ணிராடை நிர்மலாக்கு செஞ்சார். இவரா அம்மாவுக்கு விசுவாசம்? சொல்லுங்க. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். எப்பொழுது பார்த்தாலும் சீனியர் சீனியர். நீங்க 2001 எம்எல்ஏ, நான் 89 எம்எல்ஏ, 91 சேலம் மாவட்ட செயலாளர், 91 எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, வாரிய தலைவர். அதோட 1998 சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர். 1998 நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு முந்தியே 11 ஆண்டுக்கு முந்தியே வந்தேன். கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர். அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டனுடைய சொத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னுடைய சொத்து இல்ல, மேலே இருக்கின்ற நிர்வாகி சொத்து, உங்களுடைய சொத்து, தொண்டனுடைய சொத்து. அந்த சொத்தை தலைமை கழகத்தை, சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கின்ற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உங்கள் பின் நின்றோம், உங்களோடு தோளோடு தோளாக நின்று பணியாற்றினோம். ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். கட்சியை பார்க்க மாட்டார், அவரைத்தான் பார்ப்பார். எனக்கு அப்படி இல்லை. 2001 என்னுடைய தொகுதியை கூட்டணி கொடுத்தாங்க. அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நின்னுனாங்க. நிற்க மாட்டோம்மா, என் தொகுதியில நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெற்றி பெற செஞ்சேன். இது கட்சிக்கு விசுவாசம். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. அதை நான் செய்தேன். இன்றைக்கு உங்கள் முன் உங்களுடைய ஆதரவோடு இங்க நிற்கிறேன். துரோகம் செஞ்சவர் எங்கே நிற்கிறார் என்று பாருங்க. நல்லது செஞ்சா யாரு வேணாலும் இங்க வரலாம். நான் உங்களை போல் கீழே இருந்து வந்தவன், கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். இப்படி படிப்படியாக உயர்ந்து உழைப்பால் உயர்ந்து நிற்கிறேன். முழுகுகின்ற கப்பல் இல்லப்பா, இது கரை சேருகின்ற கப்பல். இந்த கப்பல்ல ஏறணும் பிழைச்சுக்கலாம், கப்பல்ல ஏறாதவன் நடுக்கல்லே போகலாம். யார் நடுக்கல்ல போறான்னு உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் யாரையும் தவறா பேசினதில்லை. இவர் கூட நான் அண்ணன் தான் சொல்றேன், ஏன்னா நம்ம வயதிலே மூத்தவர். ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்.
கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார். யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது. இன்னும் ஒன்று சொன்னார், 2026 அண்ணா திமுக இருக்கார் சொன்னார். 2026 இதே மேடைக்கு நான் வருவேன். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். அனைத்து கழக தொண்டனும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவான். இது இருபெரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை வெட்டி தடுத்து நிறுத்த முடியாது. என்னை போல 6 லட்சக்கணக்கான தொண்டன் இந்த இயக்கத்தில் இருக்கின்றான். ரத்தத்தை வீரவியாக சிந்தி உழைக்க கொண்ட தொண்டன் இருக்கின்ற வரை இந்த கட்சி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. ஆக விவசாயிகள் என்னுறால் அந்த வயலில் இருக்கின்ற நெற்பயிர்கள் நல்ல வளர்ந்து விளைச்சலை கொடுப்பதற்காக களைகளை எடுப்பார். அப்படித்தான் இப்பொழுது அண்ணா திமுகவிலே களை எடுக்கப்படுகின்றது. பயிர் செலுத்தி வளர்ந்து நல்ல விளைச்சலை 2026 கொடுக்கும் நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த பத்திரிகையில் வருது, ஊடகத்தில் வருது, இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி முடிவு கட்டி விட்டார்கள். அதனால இந்த ஊடகத்தில் வர செய்தி, பத்திரிகையில் வர செய்தி, இதையெல்லாம் மறந்துடுங்க. நம் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்கிற வெற்றி என்பது நிச்சயம்.